சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயப்பா பெரிய ஆளா இருக்கேடா. ஆமா, அவளுக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்த போறேன். உன் ஃப்ரெண்டு ஹாப்பினா நீயும் ஹாப்பி தானே? ஹாப்பி தான். அப்ப சொல்லுடா. அவனை இருடி. ஒண்ணு ஒன்னா சொல்லுதேன், நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க சரியா? சரி. தென்றலுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டேய், இதுவாடா உன் ஃப்ரெண்டோட டேஸ்ட்? ஏங்க இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஏண்டா சிட்டில படிச்ச பொண்ணுக்கு இதெல்லாம் எப்படா பிடிக்கும்னு சொல்ற? தென்றலு பட்டணத்துல படிச்சாலும் அவங்க அக்கா மாதிரி தான். துளசி சின்ன வயசுல இருந்தே அவள மாதிரியே தென்றலையும் வளர்த்து போட்டா. எனக்கு இருக்க பையன் என்ன சொல்லி தொழிறானே தெரியலையே. இவங்க வேற அவன் சொல்றத நம்புறாக. துளசி டேஸ்ட் தான் தென்றலுக்குமா? புரிஞ்சுது. நல்லா புரிஞ்சிருச்சா? போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தென்றல கவர் பண்ணுங்க. டேய் கணேஷ், வண்டி எடுத்து வாடா. வரமாப்ல. நண்டு, இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன். சீக்கிரம் வாடா. பாய் நண்டு. பாய். என் தங்கச்சிக்கு பிடிச்சதெல்லாம் கரெக்டா சொன்னியா? சொல்லிட்டேன். அவங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்து உன் தங்கச்சியை பார்க்க தான் போறாங்களாம். நான் வரல. வடிவே, சீக்கிரம் கிளம்பு. அப்பா, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டா, அவ்வளவு தூரம் போயிட்டு வரணும்ல. வடிவே, டைம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் வா. ஐயோ, கிளம்பிட்டாங்களா? அப்பா அம்மாவும் ஜாதகம் பார்க்க போக கூடாது. ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ராதா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். ராதா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். அம்மாக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வரேன்க்கா. நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏங்கா, அம்மா வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க, இப்ப போய் கூப்பிட்டு இருக்க? ஏய், அம்மா கிட்ட உன்னை கொடுத்து விடணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். மேல ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு, அது எடுக்கணும். அது மாமாக்கு தான் எட்டும், இரு கூட்டிட்டு வரேன். ஏய், உனக்கே எட்டும், வாடி. ஏன் உனக்கு எட்டாதா? எனக்கு எட்டாது, போடி. ஏய் ராதா, சீக்கிரம் வா. என்னக்கா? இதோ இருக்கு பாரு, அந்த அட்டைப்பெட்டியை தான் எடுக்கணும். ஏன் அது நீயே எடுக்கலாம்ல? ஏய், என்னால அது எடுக்க முடியாது. அப்ப நான் மட்டும் எப்படி எடுப்பேன்? ஸ்டூல் இருக்கு, போட்டு எடு. நீ போட்டு எடு. சாரி கட்டிட்டு எப்படி எடுக்க முடியும்? 10 கேள்வி கேட்காத, போ அதை எடு. அப்பா தள்ள. பொறுமையா. அதுதான். அக்கா, ரொம்ப தள்ளி இருக்குக்கா, எட்டல. ஏய், நல்ல எக்கி எடுறி முடியும். என்னக்கா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? கதை பேசாத, எடுறி. என்னக்கா நீ? லதா, ராதா, என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, நாங்க கிளம்பணும். வந்துட்டோம்மா. ஐயோ, சீக்கிரம் எடுறி, அம்மா வேற கத்துறவங்க. அக்கா முடியலக்கா. ஐயோ, எடுடி முடியும். எட்டலக்கா. போலாமா? போலாங்க. சீக்கிரமா வாங்கம்மா, நாங்க வெளியில நிக்கிறோம். சரிம்மா. என்னாச்சுடி? என்னாச்சு? ஐயோ, அம்மா வலிக்குதுடி. அக்கா வலிக்குதுக்கா. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சுடி? என்னாச்சுமா? அம்மா வலிக்குதுமா, முடியலம்மா. என்ன அப்படியே பேசிட்டு இருக்கீங்க? வெளியில கூட்டு வா. வா, மெதுவா வா. மெதுவா வா. பாத்து வா. ஒண்ணு. பாத்து புடிமா. வா, மெதுவா வா. வா, மெதுவா வா. மெதுவா. ஒண்ணு. வலிக்குது. ஐயோ, அம்மா வலிக்குதுமா. உட்கார். வா. உட்காருமா. வலிக்குது.
என்னடி ஆச்சு? அம்மா ஒண்ணு இல்லம்மா, தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி முருகனுக்காக காணிக்கைய முடிச்சு போட்டு மேல வச்சிருந்தேன். அதை எடுத்து உன்கிட்ட குடுக்கலாம் தான் அவளை கூப்பிட்டேன். அதுக்குள்ள அவ ஸ்லிப்பாய் கீழே விழுந்துட்டா. கால மெதுவா கீழே வை. என்னம்மா என்னாச்சு? கால பாருங்க கொஞ்சம் வாமா. கால வை. எங்க கால காமி. எங்க இங்கயா? ஒண்ணு இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோ. அழாதம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அழாத. கணுங்கால் நரம்புல நல்லா சுளுக்கி இருக்குமா, எண்ணெய் போட்டு நீவி விட்டா சரியா போயிடுமா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இருங்கம்மா, நான் போய் எண்ணெய் எடுத்து. அம்மா நீங்க இருங்க. இல்லத்தா ஓடி போய் எண்ணெய் எடுத்துட்டு வா போ. கொஞ்சம் வேலையை வாங்கி சீக்கிரம் போ. இருடா கொஞ்சம் பொறுமையா இருடா, எல்லாம் சரியாயிடும். இருடா கொஞ்சம் பொறுத்துக்கோ. வடிவு ஹாஸ்பிடல் போலாம். ராதாவை கூட்டு வா. ஐயா அதெல்லாம் எதுக்குங்கய்யா? 2 நாள் எண்ணெய் வச்சு நீவி விட்டா சரியா போயிடுங்கய்யா. என்ன இந்தாங்க. கொஞ்சம் பொறுமையா தான் நீவி விடுங்களேன். அம்பிட்டுதான். கொஞ்சம் பொறுத்துக்க தாயி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சரியாயிடும். ஐயோ அம்மா இருக்கல்ல, அழாத, சரியாயிடும். லதா, தங்கச்சியை பாத்துக்கிறியா? நானும் அம்மாவும் கிளம்புறோம். அப்பா பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு எப்படிங்க போறது? இதானே ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னேன். நானும் ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டேன். சரி நான் பாத்துக்கிறேன். அம்மா நீ கிளம்பும் போது ராதாக்கு அடிபட்டுடுச்சு. நீங்க இப்பெல்லாம் போக வேண்டாம்மா. ஜாதகம்லாம் பார்க்க வேண்டாம். ஆமா வடிவு, அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறம்னா கல்யாணம் முடிச்ச பிறகா? நான் ராதாவோட இருக்கேன், நீங்களும் லதாவும் போய் பாத்துட்டு வாங்க. என்ன வடிவு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அப்பா என்னப்பா, அம்மா சொல்றதெல்லாம் தட்ட வேண்டாம்ப்பா. வாங்க நாம 2 பேரும் போய் பாத்துட்டு வந்துருவோம். அப்பதான் அம்மாவோட மைண்டும் ஃப்ரீ ஆயிடும். சரி நான் கார்ல இருக்கிறேன், சீக்கிரமா வா. சரி, பாத்து சரி. குழந்தைய பாத்துக்கமா. சரிங்கய்யா. சரிம்மா நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. அந்த ஜோசியர் எந்த ஊருமா? விழுப்புரம் தாண்டி மயிலம் முருகன் கோவில்ல இருப்பாரு. எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. சென்னை வந்தா எங்க வீட்டுல தான் தங்குவாரு. பெரிய சாமியாரோ? சாமியார் இல்ல வள்ளி, ஜோசியர் தான். ஆனா அவர் சொன்னா நடக்கும். அவர் ஒரு வார்த்தை நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டா நான் நிம்மதி ஆயிடுவேன். அழாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, வலி எல்லாம் சரியாயிடும். பாட்டி பாட்டி பாட்டி. ஓ பாட்டி தூங்குறாங்களோ?